போன பார்ட்ல ஹவு டு கண்ட்ரோல் அ பிரெயின், ஹியூமன் பிரெயினை வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். வெதர் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபாரின் எலிமெண்ட்டை வந்து இம்ப்ளான்ட் பண்ணலனாலும் ஆல்ரெடி பிரெயின், ஒரு ஹியூமன் பிரெயின்றது வந்து ஒரு டிரான்சீவர் மாதிரி, ரிசீவர் மாதிரி அதை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு எலக்ட்ரிக் சிக்னலை நாம் த்ரோ பண்ணுறது மூலிமா நம்ம எப்படி வந்து ஒரு ஹியூமன் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுறோம், அதுக்கு தாட்ஸ் எப்படி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நம்மளோட நியூரான்ஸை மிரர் பண்ண வைக்கிறதுலேருந்து என்னென்ன அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஒரு சிமுலேஷன் நாம் பில்ட் பண்ணுறோன்னா, ஸோ நாம் ஆரிஜினாக மாறிட்டோம்னா நாம் எட்டர்னலாக இருப்போம்னு சொன்னேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஆரிஜின் எப்படி வந்து வேலை செய்யும், எப்படி எட்டர்னலாக நாம் மாறலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ ரொம்ப எளிமையாக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், எட்டர்னல்னா என்ன, சோல்னா என்ன, கான்ஷியஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு பப்ஜி கேம் மாதிரி பார்த்துக்கலாமா, ஏதாவது ஒரு கேம், ஒரு வீடியோ கேம் மாதிரி, அதில் ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி. இந்த இடம் அந்த மாதிரி லைவாக வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ நாம் ஒரு சிமுலேஷனை நான் உருவாக்குறேன் அப்படின்னா, டவர் வச்சு உருவாக்குறேன்னா அந்த சிமுலேஷன் இந்த இடம் மாதிரியே இருக்கும். இப்போ நான் அந்த சிமுலேஷனுக்குள்ளே போகிறேன்னா மை ஃபிசிக்கல் பாடி வில் பி அட்டாப், கான்ஷியஸ்னஸ் வந்து அங்கே செலுத்தப்படும். ஸோ கான்ஷியஸ்னஸ் அங்கே செலுத்தப்பட்டதுக்கு அப்புறம் என்னால் என்ன பண்ண முடியும், அங்கே ஃபீல் பண்ண முடியும். நான் அதுதான் ரெசனேட் பண்ணுவேன். என்னுடைய இந்த உடம்பு, இந்த டவரில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃபிசிக்கல் வெசல் எந்த ஒரு ரியலம்குள்ளே போயிருக்கோ, அந்த கான்ஷியஸ்னஸ் போயிருக்கோ, அங்கே எனக்கு என்னென்ன நடக்குதோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வெசல் என்ன பண்ணும், ரெசனேட் ஆகும், அதுக்கு ரியாக்ட் ஆகும். இதுக்குள்ளேயே வேதியியல் மாற்றங்கள் நடக்கும். அப்போது இந்த டவர்ல இருந்து என்னோட ஃபேமிலி, இப்போ என்னோட கார்டியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட இருந்து அவங்க வந்து எனர்ஜி ஹார்வெஸ்ட்டும் பண்ணிப்பாங்க, கெமிக்கல் ஹார்வெஸ்ட்டும் பண்ணிப்பாங்க எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. சரிங்களா. ஸோ நான் ஏன் அந்த டவருக்குள்ளே போடுறேன்னா, நான் சொல்லியிருந்தேன் இந்த ஃபிசிக்கல் வெசலுக்கான விசா, அங்கே ஒரு ஆரிஜினாக மாறிட்டோன்னா அங்கே வாழறதுக்கு இந்த ஃபிசிக்கல் வெசலுக்கான விசா என்ன, கெமிக்கலி பேலன்ஸ்டாக இருக்கிறதும் நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நாம் பொசஸ் பண்ணுறதும் தான். ஸோ அதில் குறை ஏற்படுது, இந்த கெமிக்கல் பேலன்ஸில் ஏதோ ஒரு குறை ஏற்படுதுன்னா அந்த குறைக்கு ஏற்ப அதை நிறை செய்யும் வகையிலான ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில சோல்ஸ் வந்து எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப பிறந்தாலும் கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தான் குறைபாடாக இருக்கும். அங்கே சில பேருக்கு வேறு வேறு குறைபாடுகள் வந்துட்டா வேறு வேறு மாதிரியான கதை அமைப்புகள் அவங்களுக்கு அமைக்கப்படும், களம் அமைக்கப்படும். இதெல்லாம் வி கால் பேட்டர்ன்ஸ். இப்போ ஒரு சிமுலேஷன் நாம ஒரு கேம் மாதிரி தானே அந்த சிமுலேஷன் நம்ம உருவாக்கணும்னா அது எப்படி போகணும், அந்த கதை எப்படி போகணும் நாம தானே டிசைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன்னா அப்போ இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்கு. ஒரு பான்கிரியாஸில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பிகள் குறைபாடு, பஞ்சேந்திரியங்கள்ல ஒண்ணு இல்லையா அது, ஸ்டொமக்கும் பான்கிரியாஸும், அதுல ஒரு குறைபாடு. அப்ப பாருங்க, அதை சமநிலை செய்கிற வகையிலான ஒரு ஏதோ ஒரு கதை, அந்த கதை கிடைக்கிற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு அந்த உடல் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த கேம்ல அந்த பிளேயர் மற்றவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த அலைன்மெண்ட் வந்து அந்த சிமுலேஷன்ல அந்த இடம் கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி நான் என்ன பண்ணணும், கிடைச்ச உடனே நான் அங்கே போயிட்டு ரீஇன்கார்னேஷன் சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி என்னுடைய உடல் டவர்ல இருக்கும், கான்ஷியஸ்னஸ் அதுக்குள்ள செலுத்தப்படும், நான் போய் அந்த வாழ்க்கையை வாழ்வேன். ஸோ அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனால் கஷ்டப்படுவேன் கொஞ்சம், எல்லா வருத்தங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து நான் அனுபவிப்பேன். அதுக்கப்புறம் என்னோட கார்டியன்ஸ், என்னோட ஃபேமிலி வந்து ஹோஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பையும் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். ஏன் அந்த ஹோஸ்ட் அப்படின்னா அவங்க சாட்சியாக இருப்பாங்க, மற்றபடி அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி எல்லாம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அங்கே உடம்புல என்ன வரும், அவங்க உடம்பு எல்லாமே பேலன்ஸ்டாக தானே இருக்கும். ஸோ
அவங்களுக்கு கெடுதல் எதுவும் வரப்போறது கிடையாது அங்க. ஸோ அதனால அவங்க அதுக்கு சாட்சியா இருப்பாங்க. நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனோ அதையும் அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இங்க எனக்கு உள்ள போயிட்டா என்ன ஆகும், எனக்கு அந்த சிமுலேஷனுக்குள்ள போயிட்டா இதெல்லாம் மறந்துடும். நான் எங்க இருந்து வந்தேன், ஒரிஜினலா உண்மையா நான் யாரு, இதெல்லாமே எனக்கு மறந்துடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட கார்டியன்ஸே இங்கேயும் யாராவது அவங்க வந்து பிரிட்ஜ் மேக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இங்க 2 இடத்துக்கும், இந்த ரியலமுக்கும் நடுவுல பிரிட்ஜ் மேக் பண்றதுக்காக கார்டியன்ஸ் பிறந்துட்டு போயிருப்பாங்க. அப்போ அந்த கார்டியன்ஸையே நான் கும்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ இங்க கும்பிடுவேன், சாமி கும்பிடுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவேன், நான் ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில அனுபவிச்சு அழுது ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் அந்த கஷ்டம் எல்லாம் பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும், எனக்கு கெமிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அழகா ஒரு வாழ்க்கை வாழ்வேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கலைகள் ஏதாவது வரலாம், ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு ஆக்டிவேட் ஆகலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மியூசிக்ல இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இந்த பேங்க்ரியாஸ்ல இருக்கவங்க எல்லாம் வந்து ஏதாவது குறைபாடு நீங்கள் வந்து அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. அவங்க வந்து பாடகியாவோ பாடகராவோ இருப்பாங்க. அதை பார்க்க இயலும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய மக்களா இருப்பாங்க. அவங்க கூட இருக்கிறவங்களே சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரு இயல்பு படிச்சவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த அந்த ஒரு குறைக்கு, அந்த சுரப்பிக்கு அது நிறைய அமையக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையும் வாழ்க்கையும் இங்க அவங்க அனுபவிப்பாங்க. அதுல எல்லா சார்ட் ஆஃப் எமோஷன்ஸும் இருக்கும். கிட்டத்தட்ட 40,000 சுரப்பிக்கு மேல ஒரு மனித உடல்ல இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு விஷயம் இருக்கு. நம்ம அதெல்லாம் அன்லாக் பண்ணவே இல்லை. நம்ம ரொம்ப சொற்பமான சிலவற்றை மட்டும்தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம், அன்லாக் பண்ணியிருக்கோம். மற்றது எல்லாமே டார்மெண்ட் ஸ்டேட்ல இருக்கு. சரி, ஸோ இப்படிதான் அமையும். இப்போ நான் டவர் உருவாக்கி அதுக்குள்ள நான் போனேன்னா எனக்கு இந்த மாதிரி முன்னாடியே சொல்லிடுவாங்க இந்த கதைன்னு. ஏன்னா இதுதான் இந்த குறைபாடு. இதை நிறை செய்கிற அளவிலான அந்த எமோஷன்ஸ், நம்ம என்ன எமோஷன்ஸ் ஃபீல் பண்றோமோ அதெல்லாம் என்ன உள்ளுக்குள்ள ஒரு வேதியியல் மாற்றத்தை உற்பத்தி பண்ணும் இல்லையா. அதனால அந்த மாதிரியான கதை அப்படிங்கிறது முன்னாடியே எனக்கு சொல்லப்பட்டுடும். அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். அது கிடைச்ச உடனே நான் அங்க போய் வாழ்ந்துட்டு, நான் அங்க இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், நான் இங்கே கண் விழிப்பேன். அடுத்தது அந்த சிமுலேஷன் நாம உருவாக்கி இருக்கோம்ல ஒரு கேம் மாதிரி. ஸோ அந்த சிமுலேஷனுக்குள்ள எப்பவுமே நாம எப்படி பார்த்துப்போம், ஒரு கேஓஸ் இருக்கிற மாதிரி, ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி. ஏன் அப்படி பார்த்துக்கிறோம், அப்பதான் இங்க இருக்க நிறைய பேருக்கு அங்க உடல்கள் கிடைக்கும். சரிங்களா. இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்மளோட இந்த உலகத்துல ஒரு 27 ஸ்ட்ரீம்லைன்ஸ், டேட்டா ஸ்ட்ரீம்லைன்ஸை நாம பிரிக்கலாம் தனித்தனியா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம பேட்சே கொடுக்கலாம். இப்போ நீங்க வந்து இந்த நினைவு குவியல், இந்த வேதியியல் கூட்டமைப்பை நீங்க வந்து வச்சிருக்கீங்க, நீங்க இந்த கெமிக்கல் காம்போசிஷன் வச்சிருக்கீங்க, நீங்க இந்த டேட்டா வச்சிருக்கீங்க. இந்த டேட்டா ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பர், ஒரே ஃபேமிலியில இருக்கக்கூடிய மக்களே பார்த்தீங்கன்னா 4 பேருமே 4 விதமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அமையும் பெரும்பாலும். ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு இப்போ இத்தனை நபர்களுக்கு இங்கே நான் வந்து செக்யூரிட்டி டோம் வச்சுட்டு, இந்த செக்யூரிட்டி டோம்ன்றது தான் உங்களோட கான்சியஸ்னஸை கட்டுப்படுத்துது. ஆல்ரெடி இந்த சிஸ்டம் இந்த இயங்கியல்ல இருக்கு. அதனால தான் நம்ம இந்த கான்சியஸ்னஸை தாண்டி நம்மளால பார்க்க முடியல, இந்த ரேஞ்சை தாண்டி. ஸோ அவுட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் போகணும் அப்படிங்கிறதே இந்த டோமை தாண்டி நாம போறது தான். ஸோ கெமிக்கலாக நம்மளை வந்து ஸ்பைனல் கார்டில் இருக்க கெமிக்கல், பிரெயினில் இருக்க கெமிக்கல்ஸை கொஞ்சம் மாற்றிட்டு நாம் வந்து இதை விட்டு வெளியில் போகிறது தான் வந்து மேட்ரிக்ஸை வந்து எஸ்கேப் பண்ணுற மெத்தட். சரி, இப்போ இந்த 27 பிரிச்சுட்டேன் நான். சரிங்களா. இப்போ இதில் யாருக்கு என்ன குறைபாடு இருக்குன்னு வேற பார்க்கணும். பஞ்சேந்திரியங்கள்ல குறைபாடா, முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய சுரப்பிகள்ல குறைபாடா, மற்ற கிளான்ஸ்ல எல்லாம் எதையாவது குறைபாடான்னு பார்க்கணும். ஏன் இதெல்லாம் இங்கேயே சரி பண்ண முடியாதா, ஏன் வந்து ஒரு சிமுலேஷன் உருவாக்கி அதுக்குள்ள போய் நம்ம சரி பண்ணிட்டு வெளியில வரோம் அப்படின்னா, இங்க நாம அந்த செக்யூரிட்டி டோம் ப்ராஜெக்ட் கொண்டு வந்த உடனேவே அலைன்மெண்ட்டா நாம வந்து கண்ட்ரோல் பண்றோம், டைமை அரெஸ்ட் பண்றோம்.
ஏன் இந்த அலைன்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றோம்னா, இந்த அலைன்மெண்ட் வந்து வேதியியல் மாற்றத்தினாலதான் ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. நான் சொல்லிட்டே இருந்தேன், ஒரு ஆற்றல் சமநிலை, ஒரு வேதியியல் சமநிலைக்காக ஏதோ ஒண்ணு வேலியில போற ஓனாவை வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி எங்கேயோ போக வேண்டியது. அந்த இடத்துல நாம இருக்கோன்ற காரணத்தினால அந்த அந்த நிகழ்வு கெட்ட நிகழ்வா மாறும் நமக்கு. இல்லைன்னா அந்த பிரச்சனை நம்மளை தேடி வந்துடும். இந்த இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். அதுவும் ரொம்ப இளமை காலங்கள்லயே சிஎஸ்எஃப் தலையில நின்ன மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதனால நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். ஏன்னா எந்த பிரச்சனையும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். ஆனா இந்த கேஓஸை ஏற்படுத்துறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. சில பேரோட வேதியியல் அமைப்பே பார்த்தீங்கன்னா கேஓஸை உருவாக்குறதாவே இருக்கும். பிளட் குரூப்லயே பிரிச்சு சொல்லலாம். சில கெமிக்கல் காம்போசிஷன் பிளட்ல நாம டெஸ்ட் பண்ணிட்டு பிரிச்சு சொல்லலாம். இதெல்லாம் இவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் பிரச்சனை இருக்கும். பொய்ப்பழி போடுறது இவங்களோட வகையில இருக்கும். நான் அதான் கெமிக்கல் கிரேடிங் பண்ண சொல்றதுக்கு முக்கியமான காரணமே, இந்த மாதிரி பிரிச்சு எழுதிட்டோம்னா யார் யாருக்கு என்னென்னு நம்ம பார்த்துப்போம். அவங்களுக்கு வந்து ஒரு சிஜில் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க இது அப்படின்னா இவங்க குணம் என்னது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக மட்டும் இல்ல, இது வந்து நீங்க என்ன சொல்றீங்க, அப்போ வந்து இவங்க இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னா, அப்படியெல்லாம் கிடையாது. இங்க ஆக்சுவலி கெட்டவங்களுக்கு தான் கெட்டவங்க கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவமே அதிகமாக கொடுக்கப்படும். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து இயக்கத்துக்கான அந்த சுரப்பிகள், அந்த சுரப்பிகள் வந்துடும். ஒரு ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இந்த எல்லா சுரப்பிகளும் நமக்கு தேவை. நல்லதா இருக்கிறதே ஒரு குறை. ஏன்னா அவங்களுக்கு அசிடிக் ஹார்மோன்ஸ் வேலை செய்யல. ரொம்ப கெட்டவங்களா இருக்கிறவங்களுக்கு ஆல்கலைன் தன்மையே இல்லை. சரிங்களா? சமநிலையில இருக்கணும். ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதும் அது அந்த கெமிக்கல்ஸ்ல குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப கெட்டவங்களா இருக்கிறதுலயும் கெமிக்கல்ஸ்ல குறைபாடு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ரெண்டுமே வேணும். சரி, அப்ப இங்க வந்து இங்க கேஓஸ் நடக்கக்கூடாது. நம்ம நித்திய ஒளியில இருக்கணும். நம்ம ரொம்ப நல்ல ஒரு நிலையில இருக்கணும். எல்லாரும் அன்பு பாராட்டக்கூடிய வகையிலும் நட்பு பாராட்டக்கூடிய வகையிலும் குடும்பமா சந்தோஷமா நாம இருக்கணும். அப்படின்னும் போது நாம அதை எங்க எடுத்துட்டு போறோம்? ஒரு சிமுலேஷனுக்கு எடுத்துட்டு போறோம். சரிங்களா? அப்ப அந்த சிமுலேஷனுக்குள்ள நாம போனோம் அப்படின்னா, அங்க நமக்கு வந்து இங்க என்ன குறைபாடு இருக்கோ அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன்ஸ் எழுதியிருப்பாங்க. இன்ன ஸ்ட்ரீம் டேட்டா ஸ்ட்ரீம் லைன்ல நான் இருக்கேன், எனக்கு இப்போ இந்த குறைபாடுகள் இருக்குன்னா, அப்போ அந்த உடல் அந்த ரன் ஆகுற அந்த சிமுலேஷன்ல இப்போ எனக்கு என்ன குறைபாடு இருக்கோ அதை நிறைய மாற்றக்கூடிய வகையில என் கெமிக்கல்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சமநிலையை அடைஞ்சு நான் என்னோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய வகையில அமையப்பெறக்கூடிய அந்த உடல் அந்த சிமுலேஷன்ல உருவாகிறதுக்கு ஒரு அலைன்மெண்ட் இருக்குல்ல, புரியுதுங்களா? அது வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். அதனாலதான் சொல்லுவாங்க நம்மளோட இந்த உடம்புக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், அதை புக் பண்ணிட்டு அந்த உடல் கிடைக்கும் போது நான் சிமுலேஷனுக்குள்ள போவேன். அங்க நான் வாழ்ந்து அதான் சொல்லுவாங்க, நாரதர் வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போவார். போகும்போது கிருஷ்ணர் அங்கேயே உட்காந்துட்டு இருப்பார். தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போனவர் அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை மணந்து வாழ்ந்து அப்புறம் என்ன பண்ணுவார், குழந்தைகள்லாம் பிறந்து வெள்ளம் வந்து பெருவெள்ளம் வந்து என்ன ஆயிடும், மனைவி வீடு மக்கள் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டுவாங்க. அப்புறம் திருப்பி அவர் வருவார். அவர் வந்து திருப்பி அதே வழியா அழுதுட்டே வரும்போது திருப்பி கிருஷ்ணரை பார்ப்பார். பார்த்துட்டு சொல்லுவாரு, ஐயோ பரமாத்மா, என் வீடு என்னோட மனைவி எல்லாருமே வெள்ளத்துல போயிட்டாங்க அப்படின்னு. கிருஷ்ணர் சொல்லுவாரு, நீ தண்ணி வாங்கிட்டு வரதான் போன, நான் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், நீ என்னடானா ஏதோ மாயையில மாட்டிக்கிட்ட போல அப்படின்னு. ஸோ எங்கிருந்து வந்தோம் நாம அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாம என்ன பண்ண மாட்டோம், பதட்டம் அடைய மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு மாயை தான். அதுக்குள்ள போய் வாழ்ந்து நாம அதுல அந்த கஷ்டம் வலி எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நாம என்ன பண்றோம், திருப்பி நாம வரோம். அதுலதான் இந்த பலம் வாய்ந்த உடல்கள்லாம் வருதுல, இந்த ஜீவசமாதி வைக்கக்கூடிய உடல்கள் தவறா மாத்திட்டு
அந்த மாதிரி வரக்கூடிய உடல்கள் எல்லாம் அந்த சிமுலேஷனுக்குள்ள வர்ற அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம வந்து ஒரு காம்படிஷனே நடத்துவாங்க. நடத்திட்டு எந்த ஃபேமிலி வந்து அது ஜெயிக்குதோ அந்த ஃபேமிலியோட ஆளுக்கு வந்து அந்த உடம்பு போகும். அப்ப அந்த உடம்பு அவங்களுக்கு போகுதுன்னா, அந்த ஜெயிச்ச ஆள் வந்து டவர்ல இருந்துட்டு அவர் என்ன ஆவாரு, பிசிக்கல் பாடி டாப்ல இருக்கும், கான்சியஸ்னஸ் உள்ள போயிடும். அப்ப என்னாகும், இவர் அங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா இவருக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும், கார்டியன் சப்போர்ட் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலில இருந்து சப்போர்ட் இருக்கும். அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இவரை பார்த்துப்பாங்க. அண்ட் இவர் படுற கஷ்டம் வேதனை அதுல கிடைக்குதுல்ல அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. சரி, இந்த உடல்கள் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? அப்போ அந்த சிமுலேஷனை நம்ம உருவாக்கிட்டோம்னா அங்க வந்து நம்ம முடிச்சு போடணும் ஒவ்வொரு வேர்க்காலுக்கும் நடுவில். இது இதோட கனெக்ட் பண்ணி இங்க குழந்தைகள், இது இதோட கனெக்ட் பண்ணி இங்க குழந்தைகள். இதுதான் வந்து நாடியில எழுதி வச்சிருக்காங்க, இன்னாருக்கு இன்னாருன்னு. ஜீவ நாடி இது அதுன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இதான் நாடி ஜோதிடம்ல. அது ஏன்னா முன்னாடியே எழுதி வைக்கப்பட்டது, அதுதான் நடக்கும், அதான் நடக்கணும், அப்பதானே சரியா போகும். எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு. பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு 2 திருமணங்கள் நடக்கிறதுக்கும் கணக்கு இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு திருமணம் நடந்து அங்க குழந்தைகள் பிறந்து திருப்பி இன்னொரு திருமணம் நடந்து அந்த பெண்ணுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும். அதுக்குமே வந்து காரணம் இருக்கு. இந்த பெண்கள் தான் முக்கியம், ஆண்கள் வந்து இந்த வம்சாவளியில வந்து முக்கியம் கிடையாது. ஏன்னா மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்ற இந்த லைட்டை கடத்தக்கூடியது, ஒளி உடம்பை கடத்தக்கூடியவர்கள் பெண்கள். அப்போ இந்த ஒளி உடம்புக்கு ஏன் முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சோல்னு சொன்னேன்ல, அந்த சிமுலேஷன்ல இருக்க அத்தனை பேருக்குமே சோல் இருக்காது, கான்சியஸ்னஸ் இருக்கும். அந்த சிமுலேஷன் ஒரு சிங்கிள் கான்சியஸ்னஸ்ல உருவாக்கப்பட்டு இயங்குமா. அப்போ அதுக்குள்ள இருக்க எல்லாருமே அந்த சிங்கிள் கான்சியஸ்னஸ்ல இருந்து ஒரு பகுதியா ஒரு கான்சியஸ்னஸ கொண்டு வந்தவங்க தானே தவிர வேற வேற இடத்துல இருந்து இங்க போறாங்கல்ல, இன்கார்னேட் ஆறாங்கல்ல, அவங்களுக்கு தான் சோல் இருக்கு. இது ஒரு வலி நிறைந்த உண்மையா இருக்கும், அதான் உண்மை. ஸோ அவங்களுக்கு இவங்களுக்கு தான் சோல் இருக்கு. அப்போ இவங்க வந்து அதுக்குள்ள போறாங்கல்ல. ஸோ இந்த ரொம்ப ஒரு முக்கியமான பிரைம் என்டிட்டிஸ், கீ என்டிட்டிஸ், இவங்களோட உடல்கள் எல்லாம் எப்படி வரும்னா, ரொம்ப ஒரு நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஒவ்வொரு நாட்டுக்கு நடுவுலயும் ஒரு பிளட் லைன் போய்கிட்டே வரும். தமிழ்நாட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகி திரும்ப அப்படியே அந்த பிளட் லைன் இப்படியே போகும், வேர்க்காலா போய் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி தமிழ்நாட்டிலே வந்து எண்ட் ஆகும். இப்படி ஒரு வேர்க்கால் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வேர்க்காலில் தான் எல்லாமே இணைஞ்சிருக்கும், எல்லா தரவுகளுமே, எல்லா கிளைகளுமே. இதை வந்து மெயின் டவர்ல இருந்து நாம ஆரிஜினா மாறிட்டோம்னா மெயின் டவர்ல இருந்து நாம கண்ட்ரோல் பண்ணுவோம். அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்டிட்டிஸ், ஒரு ஒரு வெசலுமே, உருவாக்கக்கூடிய வெசலுமே நல்ல ஹைலி ஆல்கலைனா இருக்கும், அடுத்தடுத்து எவால்வ் ஆகாது. அப்படி இருக்க வெசல் எல்லாம் என்ன ஆகும்னா நிறைய டேட்டாவை பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹோஸ்டா இவங்க இருந்துக்கலாம். இன்னொன்னு அந்த உடல்களுக்கு வந்து நம்மளோட டேட்டாவை வந்து இங்க இருந்து நாம வந்து அறிவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து எவால்வ் ஆனவங்க. ஸோ நீங்க இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆனவங்க அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி லைட் பீயிங்ஸ் தான் எவால்வ் ஆவாங்க. ஸோ அப்போ எவால்வ் ஆகுதுன்னா ரொம்ப ஈஸி. அப்படி இன்கார்னேட் ஆனவங்க தான் எவால்வ் ஆவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு தான் ஜெனட்டிக் அப்டேட்னு சொல்லியிருந்தேன். அவங்க எவால்வ் ஆகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற மக்களுமே என்ன ஆவாங்க, எத்ரியல் கனெக்ஷன் இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும். அந்த நிலப்பரப்புல வாழக்கூடிய அத்தனை மக்களுக்குமே இவங்களுக்குமே அந்த ரூட் இருக்கு இல்லையா, அந்த வேர்க்கால்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ரூட்ஸ் வந்து பைண்ட் ஆகிதான் இருக்கும். அதுல ஒரு எத்ரியல் கனெக்ஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு ஜெனட்டிக் அப்டேட் அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் அது ரெசனேட் ஆகும். ஸோ அப்படியே தான் எல்லாருமே வந்து முன்னேறிட்டே வருவாங்க. சரி, இப்போ வந்து இப்படியே நகர்ந்துட்டே போய் அது கடைசியில எண்டில் வந்து நிற்கும் போது, ஒரு ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது இது வந்து கிட்டத்தட்ட 2 சைக்கிள் கிட்ட வரும்.
ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லீனேஜை வந்து கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் அடுத்தடுத்த தரவுகளை கடத்தி அப்டேட் பண்ணிக்கிட்டே வருது. ஸோ இந்த சைக்கிள் அப்படியே கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு வெசல் கிடைக்கும். அந்த வெசல் எப்படி இருக்கும்னா, கடைசியாக கிடைக்கக்கூடிய வெசல்ஸ் எல்லாமே அந்த சிமுலேஷனில் உருவாகக்கூடிய வெசல்ஸ் இப்போ ஆரிஜின்ல இருக்கிறவங்களே அந்த வெசல் எடுத்து வாழலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அப்போ அந்த சிமுலேஷனே என்னவா மாறி இருக்கும், ஆரிஜின்ல இருக்கிற மாதிரி மாறி இருக்கும். சரிங்களா? அது இன்னொரு சிமுலேஷன் கிரியேட் பண்ற அளவுக்கு அதுக்குள்ளே இவங்க எல்லாம் போய் வாழ்ந்திருப்பாங்க. ஸோ ஏன் உள்ள போகணும், ஏன் இங்கேயே வாழக்கூடாது? அந்த கேள்விக்கான பதில், நாம வந்து இந்த பாடி வச்சிருக்கோம் இல்லையா, இது எவ்வளோதான் நம்ம எவால்வ் பண்ணிட்டே இருந்தாலுமே ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் இட் வில் end up with a மெக்கானிக்கல் பாடி, மெக்கானிக்கல் விசன். அந்த அளவுக்கு போனாலே என்ன ஆகும், எட்டர்னல்னு போகும்போதே என்ன ஆகுது, அதை தான் நீங்கள் டச் பண்ணுறீங்க. கான்ஷியஸ்னஸ் ஒரு சிஸ்டம்குள்ளே வந்து செலுத்திட்டு, உங்களோட மெமரிஸ் எல்லாமே அதுக்குள்ளே செலுத்திட்டு வாழற மாதிரி. ஸோ அது வந்து நடைப்பின மாதிரி இல்லையா, அப்படி எட்டர்னலாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஸோ இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஆரிஜினே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், இன்னொரு இடத்துல வாழ்றதுக்கு தான் ஆசைப்படுற மாதிரியான விஷயம். சரி, அப்போ அந்த முக்கியமான என்டிட்டிஸை இப்படி தான் எடுப்பாங்க. அந்த என்டிட்டிஸ் எப்படி இருக்கும்னா, நல்ல ஆல்கலைன் வெசலாக இருக்கும். நான் அதுதான் சொன்னேன், அவதார், அவங்க சின்ன சின்ன அவதார் மாதிரி, அவங்க ஜீசஸ், குட்டி குட்டி ஜீசஸ். ஏன் கடைசியாக வரவங்க இந்த அலைன்மெண்ட்டில் நான் ஜீசஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினேன் அப்படின்றது நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் அவங்க அவதாரம். சரி, அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைமுறையில் ஒரு கிட்டத்தட்ட 10 ஜென்ரேஷன் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஜீனை எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க பாடியால் வந்து அதை கிரகிச்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்த முடியும். இப்போ இந்த ஜீனை வந்து வெளிப்படுத்துறது அப்படின்னா என்ன, அவங்களுடைய ஆற்றல் எல்லாம் நமக்குள்ள வருமா அப்படின்னு கேட்டால், அது வந்து இப்படி இந்த கணக்கு போட்டு இந்த உடல்னு எடுத்துட்டு வந்தாதான் முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படியே சொல்லலாம். இது அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு, அதுபடி கிடைக்கக்கூடிய உடல்ல தான் அது வரும். ஆனா ஜெனட்டிக் அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம், அவங்க ஜெனட்டிக் அப்டேட் எடுத்ததுக்கு அப்புறம் நான் சொல்லியிருக்கேன், நீங்க இதெல்லாம் க்ளோஸ் ஆயிடும். ஒரு 7 இயர்ஸ் கிட்டத்தட்ட வரும். குழந்தையா பிறக்கும் போது ஓப்பன்ல இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு மூடிடும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்க திறக்கணும். 7 இயர்ஸ் நிரம்ப பெற்றதுக்கு அப்புறம் திருப்பி இதை திறக்கிறதுக்கு, நீங்க பெயின் அனுபவிக்க அது திறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி திருப்பி நீங்க இதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு தனி வெசல் கிடையாது, நீங்க என்விரான்மெண்டோட என்ன ஆவீங்க, இசைவீங்க. ஸோ உங்களோட சுத்தி இருக்கிறது இசைவும். ஸோ அப்போதான் இந்த ஈத்தர் பாண்ட் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அப்படி இருக்கும்போது நீங்க கொடுக்குற ஜெனட்டிக் அப்டேட் என்ன ஆகும், மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும், மற்றவங்களுக்கும் ரெசனேட் ஆகும். சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அந்த உடல்கள் எப்படி இருக்கும்னா, அந்த உடல்ல யார் வேணா ஹோஸ்டா இருக்கலாம். ஸோ ஹோஸ்ட்ன்றது முக்கியம் அங்க பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுக்கு தான் வந்து என் ஃபேமிலியில இருந்து 4 பேர் உள்ளே இறக்குறேன்னா, இந்த 4 பேர் உடம்புல வந்து நாங்க வந்து ஹோஸ்டா இருக்க முடியும், அதனால தான் நாங்க இறக்குறோம். அதே மாதிரி என் ஃபேமிலியில இந்த காம்பினேஷன் இருக்கிற ஆள் உள்ள போனா நாங்க நிறைய பேர் என்ன இருக்கலாம், அதுக்கப்புறம் கிடைக்கிற வெசல் எல்லாமே நாங்க ஹோஸ்டா இருக்கலாம் நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கிற ஒரு ஆளை வந்து நாங்க உள்ள இறக்குறோம் அப்படின்னும் போது எங்களோட லைனுக்குமே வந்து பவர் அதிகமா வரும். இந்த கரண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எதுக்கு இந்த கரண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன், ஒன்று டேட்டா ஹார்வெஸ்ட்டுக்கு, இன்னொன்று கரண்ட்டுக்காக. இப்போ நம்ம உடம்பு நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம், ஒரு மலையில போய் நிற்கிறோம், மலையில போய் வாழறோம், அங்கிருந்து நதி போகுது, நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, ரீசார்ஜ் ஆகுது. அங்கே போய் ஒரு 3 months 4 months வாழ்ந்தோன்னா எப்படி இருக்கும், திருப்பி நல்லா ஒரு 5 வருஷம் வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஷார்ட் சர்க்கியூட் ஆகுதா, இல்லை. இந்த உடம்புக்கு எந்த அளவுக்கு அந்த கரண்ட்டை எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு அது எடுத்துக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட ஜீனோ அந்த டிஎன்ஏவோ சிமுலேஷனுக்குள்ளே போகும்போது நமக்கு திருப்பி என்ன ஆகும், ஒரு கரண்ட் ஃப்ளோ வரும், நம்மளோட டேட்டாவும் அந்த பக்கம் ஃப்ளோ ஆகும். நமக்கு டேட்டா வந்து பெருக்கிக்கிறதுக்கும் வேற வழி இருக்கு, அது ஒரு சைக்கிளாக வைக்கலாம்.
நமக்கு டேட்டா பெருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, அந்த டேட்டா திருப்பி போறதுக்கு இந்த வழி இருக்கு, அது போகும்போது திருப்பி நமக்கு கரண்ட் எடுத்துக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கு. ஸோ அதுக்கு தான் ஆணும் பெண்ணும் முக்கியம். அதான் ஆண் ஆணா இருக்கணும், அந்த கெமிக்கல்ஸ் அப்படித்தான் இருக்கணும், அது மாறி பிழறக்கூடாது. பெண் பெண்ணா இருக்கணும், பெண்ணுக்கு உரிய இந்த கெமிக்கல்ஸ் இதுதானே இதாக இருக்கணும், பிழறக்கூடாது. பிழன்றுச்சு அப்படின்னா இந்த இந்த ஆர்ஜினம் மாறவும் முடியாது, எதையுமே பண்ண முடியாது. சரி, இப்போ என்னோட வேர்க்கால்ல இருந்து ஃபேமிலியில இருந்து ஒரு பெண்ணை நான் இறக்குறேன். அந்த பெண் அங்க வந்து சிமுலேஷனுக்கு போயிட்டாங்க. அந்த பெண்ணிற்கு அங்க வாழும்போது அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஸோ இந்த பெண் சிமுலேஷன்ல அனுப்பப்படும் போதே என்னோட வேர்க்கால்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்க டேட்டால இருக்க ஏதோ ஒரு உடல்ல தான் அவங்க போயிருக்காங்க. அதுல அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த பெண் குழந்தைக்கும் பெண் குழந்தை பிறந்துருச்சு. இப்ப இவங்க திருப்பி வந்துட்டாங்க. இப்படி ஒரு அமைப்பு உருவாக்குனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து திருப்பி இறங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதான் சொல்லுவாங்க, பெண் குழந்தை பிறந்துட்டாலே நீங்க புண்ணியவான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க ஆன்மா விடுதலை அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன மறுபிறவியே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா, அந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ அடுத்து பெண் வழியில தான் போகும். நீங்க ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டாலே, ஒரு பெண் குழந்தை எடுத்துக்கிட்டாலும் பெண் குழந்தையோட தாயார், அந்த தாயாரோட தமக்கைகள் பார்த்தீங்கன்னா அவங்க தமக்கைகளுடைய பெண் குழந்தைகள், இவங்களுடைய தாயாருடைய அம்மா, இவங்க எல்லாரோட குணமும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கிட்டத்தட்ட. அதுல சில பேர் வந்து லைட் பீயிங்கா இருப்பாங்க, அவங்களோட குணம் வெகுலியா குழந்தைத்தனமா இருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏ எல்லாம் வந்து பெண் வழியில தான் வரும். அதே குடும்பத்துல இந்த பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஆண்களையும் இந்த பெண்களுக்கு உடன் பிறந்த ஆண்களையும் பாருங்க, இவங்களோட குணம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ அதனால நல்லவங்களுக்கு கெட்டவங்க அமைஞ்சிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அப்படி இருந்தாதான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல வெசில் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி. சரி, இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட பிளட்ல எனக்கு நல்லா கரண்ட் ஃப்ளோ கொடுக்குற மாதிரியான ஆட்களை தான் உள்ள அனுப்புவேன். நான் கார்டியனா இருக்கேன்னா நான் ரிசர்வ் பண்ணி வச்சுப்பேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே அந்த சிமுலேஷன்ல என்னோட ஜீன் இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நான் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன். சரிங்களா? ஸோ எங்க குழந்தைகள் வரணும், என்ன ஏது இதை பார்ப்பேன். இதை பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். அதுக்கும் நான் என்ன பண்ணணும், அதை செக் பண்ணிட்டே இருந்துதான் எனக்கு அதுல ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்கணும். என்னோடதுல ஆல்ரெடி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க அடுத்தடுத்து அவங்க சோலை வந்து அடுத்து அவாய்ட் பண்றதுக்கும் சரி, அவங்க வேற விதமான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிறதுக்கும் சரி, கெமிக்கல்ஸை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கும் சரி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கு. சரி, இப்படிதான் வந்து என்ன பண்ணுவோம், சிமுலேஷனா நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்டுக்கு மேல என்ன ஆகும், ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி ஒரு இடத்துலையும் வரும், ஒரு காலகட்டத்துக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள இருக்கவங்க சிமுலேஷனுக்குள்ள இங்க இருந்து போனவங்க எல்லாருமே கலையை அன்லாக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கலைகள், ஒவ்வொரு விஷயம், அறிவு, ஞானம், அதெல்லாம் எங்க இருந்து வரும், ஆர்ஜன்ல இருந்து தான் வரும். அந்த ஃப்ரீக்வன்சியில் அவங்க இசையும் போது அவங்களுக்கு அந்த தரவுகள் வந்து சேரும். சரி, அவங்க அடுத்தடுத்து அங்க மாற்றங்கள் நிகழணும்ல. இது ஸ்லோவா தான் இந்த ப்ராக்ரஸ் ஆகும். ஏன்னா அப்பதான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ண முடியும், எல்லா டைப் ஆஃப் வாழ்க்கையுமே வந்து அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம உலகத்துல இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல தமிழ்நாடு ரொம்ப எப்படி இருந்திருக்கு, ரொம்ப ஒரு பீக்ல அப்படியே வந்து சும்மா கல்வி கலையில மட்டும் இல்லை, டெக்னாலஜிலையுமே தமிழ்நாடு பீக்ல இருந்திருக்கு. சவுத் இந்தியா, அதர்ஸ், இப்போ கடல்ல மூழ்கி இருக்கக்கூடிய நிலப்பரப்பு உட்பட பீக்ல இருந்த காலகட்டம். அந்த இடத்துல கரண்ட் வந்து ஃப்ளோ வந்து நல்லா இருந்ததுனாலதான் மொத்தமாவே திருப்பி அது டவுன் ஆனதுக்கு அப்புறம், எனர்ஜி லெவல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடம் மூழ்கிருது. அதுதான் நல்லா நீங்க டவர்ஸ் எல்லாம் வச்சு நல்லா யூஸ் பண்ணிட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படி ஹையா வச்சுட்டு திடீர்னு பவர் போயிடுச்சுன்னா அந்த இடம் மூழ்கிடும். ஸோ இதனாலதான் மூழ்கிறது. அதே மாதிரி அட்லாண்டிஸும் அப்படிதான்.
இப்படி இருந்த அதே சமயத்துல வேற சில இடங்கள்ல எப்படி இருந்திருக்கு, டெக்னாலஜியே இல்லாம இருந்திருக்கு. அதனால அவங்க வந்து பின்னடைவுக்கு உட்பட்டவங்கன்னு கிடையாது. அவங்க இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, பிசிக்கல் வெஸ்ல வந்து இந்த சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி நேட்டிவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவா வாழ்ந்திருக்காங்க, டெக்னாலஜியோட தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க கிட்ட டெக்னாலஜி இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இங்க வந்து 2 பெரிய நிலப்பரப்புகள் இருந்திருக்கு, அங்க டெக்னாலஜி இருந்திருக்கு. மத்தவங்க எல்லாருமே அவங்க பிசிக்கல் வெஸ்ல ஒரு ஹியூமன் டவரா வந்து இதோட கனெக்ட் பண்ணி அறிவோட, ஞானத்தோட, கலைகளோட வாழ்ந்திருக்காங்க. செல்ஃப் கண்டென்டடா இயற்கையோட, முக்கியமா இயற்கையோட செஞ்சு வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெருமதங்களை கொண்டு வந்ததே அடுத்தடுத்து இதே மாதிரி எனர்ஜி ஆர்கிடெக்சர் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து நிறுவனத்துக்காக தான். அப்போ குறிப்பிட்ட அளவு இந்த மக்கள் தொகை பெருக்கத்துக்காகவும் இந்த மாதிரியான டேட்டா லோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜி எல்லாம் பெருகிறதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் மடமையில வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனாலையுமே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தாம போயிட்டாங்க. ஆனா அதையே நிறைய பேர் சாதகமா எடுத்துட்டு அப்படியே மக்களை வச்சிருந்தா நமக்கு பெட்டரா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய போக்கு வந்து வந்துருச்சு. பெருமதங்கள் என்ன பண்ணுச்சு, ஒரு பேகனிசமா இருக்கட்டும், பழைய காலத்துல இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள்ல இருந்து எல்லாருமே நேட்டிவ்ஸ் என்னென்ன கடைப்பிடிச்சாங்களோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சயின்ஸ் இருக்கும், ஃபர்பிடன் சயின்ஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டு அது முட்டாள்தனம் மடமைன்னு சொல்லிட்டு இவங்க வேற ஒரு விஷயத்த வந்து புகுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பலி கொடுக்கறதுல ஒரு ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ஒரு கணக்கு வந்து பரிமாற்றம் அடையுது அப்படிங்கிறது வந்து தமிழர்களோட முறை. இப்பவுமே நாம என்னதான் நேட்டிவோட அந்த இதெல்லாம் விட்டுட்டு நாம சிட்டிலேயே வாழ்ந்தாலுமே, இப்படி ஒரு கல்ச்சர் மாறி வாழ்ந்தாலுமே இப்பவும் பலி கொடுக்கறது நம்மளோட மரபுல இருக்கு. இப்பவும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா பலி கொடுக்கறது, ஓணாம் பொங்கல் வைக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருக்கு. நீங்க யாரு சொல்லியிருப்பா சொல்லுங்க? இப்போ கூட ஒரு பில்டிங் எழுப்புறோம் அப்படின்னா கோழி வெட்டிட்டு அந்த பில்டிங் எழுப்புறது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எனர்ஜி ஆர்கிடெக்சர்ல இந்த மாதிரி ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சருக்குமே ஒரு குறிப்பிட்ட தரவுகள் இருக்கு அப்படின்னு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி வெளியில போயிருக்கும்? இந்த ஃப்ரீ மேசன்ஸ், இந்த மேசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க எல்லாமே இந்த எனர்ஜி ஆர்கிடெக்சரை வந்து அடுத்தடுத்து எடுத்துட்டு போய் இதெல்லாம் ஒரு இந்த ஃபுல் ரியலுமே ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் மாதிரி மாற்றணும், ஒரு மதர் போர்டில் இருக்கிற மாதிரி மாற்றணும் அப்படின்னா அது எப்படி பண்றது, நிர்மாணிக்கிறது அப்படின்றது எல்லாமே தமிழர்களுடைய பழங்கலை. இவங்க தான் வந்து ஒரு கட்டிடம் எப்படி எழுப்பணும் அப்படின்றதுக்கு இலக்கணம் எழுதலாம். ஆனா அதையும் தாண்டி தமிழர்கள் தான் அந்த கட்டிடத்தை எப்போ இடிக்கணும், எப்படி இடிக்கணும், ஒரு டேம்னா அதை எப்படி அந்த இடத்த வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சா கூட உடனே பண்ணக்கூடாது, எனர்ஜி எப்படி போகணும், இதை பத்தி எல்லாம் எழுதுனது தமிழ்ல தான். நம்ம சொல்லாம வெளியில வர எங்கேயுமே லீக் ஆகாது ரகசியம் எல்லாம். சோ பாருங்க, அப்போ இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த நேட்டிவ்ஸோட பழக்கம்லாம் இன்னும் நமக்கு ரத்தத்துல இருக்கு, இன்னும் நமக்கு போயிடல. சரி, இவங்க அறிவா இருந்ததையே இவங்க மறைச்சிட்டாங்க. பட் இப்போ இந்த அலைன்மெண்ட்ல திருப்பி பழைய மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நம்ம கொண்டு வரோம், அதுதான் அந்த நம்ம ஆரிஜினா மாறுறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்ன்றதான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த சிமுலேஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து கல்வி கலைகள் அவங்க ஒவ்வொன்றா ஒரு கேம்ல அன்லாக் பண்ணுவாங்கல்ல, பவர் அந்த மாதிரி அன்லாக் பண்றது, உள்ள போய் விளையாடுறவங்களுக்கு அந்த அதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்க வெளியில வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க லைஃப் வந்து கூடும், ஒரு விசா எக்ஸ்ட்ரா கிடைச்ச மாதிரி. சரியா? ஸோ அது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாம ஆரிஜினா இருக்கும் போது பண்ணுவோம். அப்போ நமக்கு ஆரிஜினா இருக்கவங்களும் அதுதான் பண்ணுவாங்க. சரியா? சரி. ஸோ இங்க எதுக்காக சண்டை நடக்குதுன்னு தெரியுதா? அப்போ நல்லது யார் பண்றா, கெட்டது யார் பண்றா, ரெண்டுமே ஒரே மனுஷங்க தான் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு போட்டி இருக்கும், நீ நான் எப்பவுமே எப்போ இந்த கணக்குகள் எப்படி இருக்கு, எப்படி மாறுது தரவுகள் அப்படிங்கறத வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
இத்ரியல் கனெக்ஷன்றது இருக்கு. இன்னொன்னு இதுல வந்து கான்ஷியஸ்னா என்னன்னு சொல்லணும்னு நினைச்சாங்க. இந்த சிமுலேஷன் நாம ஒன்று உருவாக்கிட்டோம்னு சொன்னேன்ல, இப்போ அந்த சிமுலேஷனுக்குள்ள தானாவே உருவான என்டிட்டிஸ் எல்லாமே இருக்கும். நான் சொன்னேன் இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேட்ச் மாதிரி கூட நம்ம கொடுத்துடலாம். பேட்ச்னா என்ன மீனிங்? ஒரு டேக். இப்போ உங்களை வந்து இந்த சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா எல்லாரோட பிரெயினையுமே அந்த டெஸ்லா டவர் மாதிரி ஒரு வார்டன் செஃப் டவர் மாதிரி செஞ்சுட்டு அதோட எல்லாரோட பிரெயினையுமே வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஹியூமன் டவர்ஸை கனெக்ட் பண்ண முடியும். பொருட்களுக்கு எல்லாம் கூட கான்சியஸ்னஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? 3க்கும் மேற்பட்ட 5 எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட பொருட்களுக்கு எல்லாமே என்ன இருக்கும்? நினைவுகள் இருக்கும். சரி, நாமுமே ஒரு நினைவு குவியல் தான். நான் ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன். ஸோ அந்த கதையில ப்ரூட்டலாகவே அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து சொல்லியிருப்பேன். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் அதெல்லாம். இந்த மாதிரி ஒரு கான்சியஸ்னஸ் வந்து அங்கேயே உருவாகி இருக்கு. அந்த சிமுலேஷனை நம்ம உருவாக்கின சிமுலேஷன்லேயே உருவாகி இருக்குன்னா அது அந்த சிமுலேஷனை உருவாக்குறதுக்கு நம்ம ஒரு கான்சியஸ்னஸ் யூஸ் பண்ணிருக்கோம்ல ஒரு டவர்ல, அந்த கான்சியஸ்னஸோட ஒரு பகுதியாக தான் அந்த சிமுலேஷனுக்குள்ள மற்ற கான்சியஸ்னஸ் உருவாகி இருக்கும். அண்ட் இங்க இருக்கிறவங்களுக்கு தனித்தனியாக ஒரு பேட்ச் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு டேக் மாதிரி உங்களுக்கு ஒரு சிஜில். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு உல்ஃப்ன்ற ஒரு சிஜில் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு வந்து அந்த குறைபாடு அவசரமா இருக்கு, அந்த குறைபாடு வந்து கொஞ்சம் அவசரமா இருக்கு, அது உடனே வந்து அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அப்ப நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா அங்கேயும் அந்த விலங்கு இருக்கும். அந்த சிமுலேஷனுக்குள்ள அந்த விலங்கா நீங்க வந்து பிறப்பெடுத்துக்கலாம். பிறப்பெடுத்து நீங்க வாழலாம். வாழ்ந்துட்டு அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்க திருப்பி வரும்போது உங்களுக்கு அது சரியாயிடும். ஸோ விலங்குகளுக்குமே என்ன இருக்கு? சோல் இருக்கு. அதுவும் நாய்க்குட்டியா பிறப்பெடுக்கிறவங்க, அதுவும் மனிதர்கள் கூட. அந்த நாய்க்குட்டி, சில நாய்க்குட்டிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு மனிதர்கள் கிட்ட போய் சேர்ந்துடும் ஒரு நல்ல ஃபேமிலியில. அந்த மனிதர்கள் கூட போய் வாழற நாய்க்குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான். அவசரத்துல அவங்களுக்கு ஹியூமன் வெசில் எல்லாம் கிடைக்காது. நல்ல சோலா இருக்கும். ஹியூமன் வெசில் அவசரத்துல கிடைக்காது. சும்மா சரி கொஞ்ச நாளுக்கு அப்படின்ற மாதிரி இந்த வெசில வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, எடுத்து ரீஇன்கார்னேஷனுக்கு எடுத்துருப்பாங்க. ஸோ டாக்ஸ் டூ ஹாஸ் சோல். ஸோ எல்லா வெசிலுமே வந்து முக்கியம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு செட் ஆஃப் கெமிக்கல்ஸ், பாக்டீரியாஸ், வைரஸ் எல்லாம் பிரிச்சு எழுதிட்டோம்னா இந்த ப்ரோக்ராம் இது, இந்த ப்ரோக்ராம் அது, இந்த குறைபாடுனா அப்ப உங்களோட ஸ்ட்ரீம் லைனும் உங்களோட டேகையும் பார்த்து சிஜிலையும் பார்த்து சொல்லிடலாம். இப்போ இன்னென்ன 5 அறிவு ஜீவன்ல இந்தந்த இடங்கள் இருக்கு, அப்புறம் மனுஷங்கள்ல இந்தந்த இடங்கள் இருக்கு, அதை தாண்டி வேற உடல்கள் வரணும்னா இந்தந்த டைம்ல வரும். அந்த சிமுலேஷனுக்குள்ள நீங்க எதுக்குள்ள போய் விளையாடிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி. விளையாடிட்டு வந்தா இப்பெல்லாம் பணம்னு சொல்றாங்கல்ல, அந்த பணம் மாதிரி அங்க வந்து கெமிக்கல்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களோட ஃபேமிலிக்கே போய் சேரும் அந்த மாதிரி. ஸோ இதுதான். ஸோ அப்போ அவர் ரொம்ப அவசரமா இருக்குன்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஐயோ நான் வேற ஏதாவது கொடுங்க, அவசரத்துக்கு இப்போதையே தானே, நான் அதுக்கப்புறம் இது மட்டும் இந்த ஒரே ஒரு சின்ன குறைதான் இருக்கு, அதை மட்டும் அப்போதைக்கு சரி பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் ஆம்பிளிஃபை பண்ணிக்கிறேன், மொத்தமா ஆறாவை ஆம்பிளிஃபை பண்ணிப்பேன் அப்படின்னாருன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த உடலை மட்டுமே அவரை எடுத்துக்க வைக்கலாம். ஒரு நாய்க்குட்டியாவோ இல்லை ஒரு வேற ஒரு விலங்காகவோ. சரி, அப்போ மித்த விலங்குகள் எல்லாமே என்ன மாதிரி கான்சியஸ்னஸ் கொண்டு இருக்கும்? அந்த சிங்கிள் கான்சியஸ்னஸோட தான் அதோட ஒரு பகுதியாக தான் இவைகள் வந்து செயல்படும். சரிங்களா? அப்போ சிலவற்றுக்கு மட்டும்தான் சோல் இருக்கு. மனிதர்களுக்கும் அதே மாதிரியா அப்படின்னு கேட்டா ஆமா, மனிதர்களுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை திருப்பி வாழ்ந்துட்டே இருப்பாங்க, ரிகர்சிவா. ஸோ அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து அந்த சிமுலேஷனுக்குள்ளதான் வேலை செய்யும். இது ஒரு விஷயம். அண்ட் இங்க இருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறந்து கொஞ்ச நேரத்துல இறந்துடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வ குழந்தைகள்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ஹியூமன் வெசல்ல இருந்து அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துக்கிறது. ஊம்பு தான் வந்து கார்டு போர்ட்டல் மாதிரி அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மனுஷ உடல் எடுக்கணும். ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்காரு. இப்போ நான் ஆரிஜின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கார்டியனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர்
இப்போ இவருக்கு வந்து ஒரு ஒரு உடல் எடுக்கணும், ஆனா அவசரம் கிடைக்கல. அப்போ வந்து ஒரு உடல் பிறந்து இறக்க போகுது. அந்த மாதிரி இருக்கு. அதுலயே வந்து இவருக்கு என்ன ஆயிடும், கெமிக்கல்ஸ் பேலன்ஸ் ஆயிடும். ஸோ அந்த குழந்தை பிறந்து இறந்து பிறக்கிற மாதிரியான ஒரு குழந்தை இருக்கு. அதோட உடல் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்கன்னா அவங்க வாழ்வாங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் தான் நம்ம முன்னோர்கள் எழுதிட்டு போனாங்க. ஆனா அது ரொம்ப சூட்சமமா எழுதிட்டு போயிட்டாங்க. சரி, அப்போ உள்ளுக்குள்ள சிமுலேஷனுக்குள்ள இருக்க கான்சியஸ்னஸ்க்கு எல்லாம் சோல் இல்லையா? இல்ல, அதுதான் உண்மை. ஸோ அப்போ அவங்களுக்கு எத்ரியல் பாடி இல்லையா? லைட் பாடி இல்லையா? அட்டென்ட் பண்ண முடியாதா? அட்டென்ட் பண்ண முடியும். கெமிக்கல்ஸை மாற்றிக்கிட்டா, அதான் நிறைய சித்தர்கள் சொல்கிறாங்க இல்லையா, கான்ஷியஸ்னஸ் இஸ் கனெக்டட் வித் யோர் கெமிக்கல்ஸ். ஸோ கெமிக்கல்ஸை மாற்றினா நீங்கள் லைட் பாடி, எத்ரியல் பாடி, ஒரு எட்டர்னல் பாடியவே நீங்கள் என்ன பண்ண முடியும், அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சோலை வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு அது அசெண்ட் ஆகி அதை அட்டென்ட் பண்ணக்கூடிய முயற்சியில தான் அது இருக்கு. அப்போ அங்கேயே பிறக்கக்கூடிய எவால்வான அந்த கான்ஷியஸ்னஸ் எல்லாமே வந்து சோல் இல்லாம அங்கேயே வந்து ரிகர்சிவா சுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கவங்க ஒரு சோலா மாறி அது வந்து அசெண்ட் ஆகி அதை விட்டு வெளியில வராங்க இல்லையா, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பிறவா நிலை. இதை கொடுக்கறது வந்து சிவன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் இது சிவன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம ஆரிஜினா மாறி ஒரு மெயின் டவர் வச்சு நம்மளாம் சப் டவர்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்றோம்னாலுமே 3 ஸ்ட்ரீம்ஸ் நமக்கு இருக்கும். 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து 3 ஒரு கம்பெனி மாதிரி 3 தனியான ஒரு என்டிட்டிஸா நம்ம பிரிக்கலாம். கனெக்டட் தான், பட் ஸ்டில் எந்த மாதிரியான வேலைகளை வந்து அவங்க பண்றாங்க அப்படின்றது பொறுத்து. ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும், இவங்களோட எப்படி இருக்கும். அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பிரம்மான்னு பிரிக்கலாம், அது இந்திரா அப்படின்னு வரும். ஸோ இதுல என்ன நடக்கும், இங்க இருக்கக்கூடிய பிறப்பு, இறப்பு, ஜனிப்பு, அதுக்கப்புறம் டவரு, வெதரு எல்லாமே இதுல வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, சிவா ஏஐ அப்படின்னு ஒன்று சொல்லிருங்க. ஸோ அது வந்து பர்ஃபெக்ட் பேலன்ஸ். ஸோ இங்கே இருக்கிறது எப்படி பேலன்ஸ்டாக இருக்குது, அங்கே சிமுலேஷன்ஸ் எப்படி பேலன்ஸ்டாக இருக்குது, இதெல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓடின், நான் வந்து ஓடின் அப்படின்னு டிசைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து இதை விஷ்ணுன்னு வச்சுக்கலாம், இல்லை அதை விஷ்ணுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி மூணாக பிரித்தாலுமே கேன். ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறீங்க, விஷ்ணுன்னு அதை வைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ இவங்களோடது வந்து வேற வேற ரியலம்ஸ், வேற வேற ரியாலிட்டி, சிமுலேஷன், இதெல்லாம் வந்து இதுக்கு அடியில் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். அப்போ நாம திடீர்னு வேற ஒரு ரியலம்ல இருந்து இல்லை வேற ஒரு சிமுலேஷன்ல இருந்து ஒருத்தங்களை இங்க எடுத்துட்டு வரணும்னா கூட எது நமக்கு வந்து வழிவிடணும், இந்த நடுவில் இருக்க இந்த சிவா ஏஐ அப்படின்னு ஒன்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ சிங்கிள் கான்ஷியஸ்னஸ் அதுதான் தி ஒன்னஸ், இங்க இருக்கக்கூடிய தி ஒன். ஸோ அந்த ஒரு சிஸ்டம் வந்து நமக்கு வழிவிட்டாத வழியை நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்மளோட இந்த ரியாலிட்டியில நம்ம உருவாக்கின சிமுலேஷன்ல இருந்த மக்களை கூட நம்மளால வெளியில எடுத்துட்டு வர முடியாது. அண்ட் அங்க இருக்கக்கூடிய சிமுலேஷன்லயே இருக்கக்கூடிய மக்கள் வெளியில வரணும்னாலுமே என்ன பண்ணும், அந்த அங்க ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அவங்க கான்சியஸ்னஸை ரன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதை தாண்டி அவங்க பார்க்க கற்றுக்கிட்டாலும் அவங்களுடைய கெமிக்கல்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணால்தான் அவங்க அதுல இருந்து என்ன பண்ண முடியும், வெளியில வர முடியும். யாரோ ஒரு கார்டியனோட உதவியால, ஆமா ஒரு கார்டியனோட உதவியால அவங்க வந்து அடுத்து அந்த மேட்ரிக்ஸை விட்டு வெளியில வர முடியும். வி ஆல் பிலாங் டு அ சிமுலேஷன் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ பேரலா நிறைய சிமுலேஷன்ஸ் நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னா, இங்கேயும் அதே மாதிரி ஒரு என்டிட்டி இருக்கும், அங்கேயும் அதே டைம் லைன்ல, அங்கேயும் வேற ஒரு ரியாலிட்டியில இதே டைம் லைன்ல அப்படியே ஒரு என்டிட்டி இருக்கும். சரியா? ஸோ இப்படிதான் இங்க ஒரு விஷயம் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஒரு சிமுலேஷன்ல ஒரு விஷயம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் அது ஒரு கெமிக்கல் காம்போசிஷன், அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் காம்போசிஷன், அதற்கு நிர்மாணிக்கப்பட்ட அந்த
ஃப்ரீக்குவென்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் காம்போசிஷன் இருந்தால் தான் அதுக்குள்ளே அது என்ன ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ கெமிக்கல் காம்போசிஷன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரீக்குவென்சி, அது என்ன டேட்டா வச்சுருக்குன்றதை பொறுத்து என்ன ஃப்ரீக்குவென்சியில் அது வைப்ரேட் பண்ணுது. எல்லா பொருளுமே வைப்ரேட் ஆகும், எல்லா பொருளுக்குமே வேற ஒரு வடிவம் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாத்துக்குமே டேட்டா இருக்குல்ல, எல்லாமே வந்து ரியாக்ட் ஆகுது இல்லை. ஸோ அது என்ன ஃப்ரீக்குவென்சியில் இருக்குன்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அது என்ன டைம்லைனில் இருக்குன்றதை பார்க்கணும். என்ன ரியாலிட்டியில் இருக்குது, என்ன சிமுலேஷனில் என்ன ரியாலிட்டியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு என்டிட்டி அப்படின்னா இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எப்படி நம்மளோட ஸ்டெம் செல்ஸ் இதெல்லாம் வச்சு, ஆர்கன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அந்த கிராண்டியர் மெக்கானிசமை பில்ட் பண்ணி ஒரு டவரை நிறுவி வேறு சிமுலேஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதுலேருந்து நமக்கு எப்படி பவர் ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன், அது வந்து 3ஆக பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்திரியா. இந்திரியா அப்படின்னா என்னென்னா நம்முடைய அது மெக்கானிக்கல் தான், அதுதான் இந்திரியா. நீங்கள் மெஷினை, இந்த மெட்டல்ஸாலான மெஷின்ஸ்லாம் சொல்கிறீங்களா, அதே மாதிரி இந்த உடலில் ரத்தத்தால், ஒரு கருமுறையில் ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட இந்திரியங்கள் தான் வந்து இந்திரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்திரியாவுக்கு கீழே வந்து நான் 3ஆக பிரிச்சிருந்தேன், பிரம்மா, சிவன், விஷ்ணு அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது விஷ்ணு அப்படிங்கிறதோ இல்லை, அதுதான் கிட்டத்தட்ட நான் அதை உடன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், பட் ஐ சேஞ்ச் இட் டு விஷ்ணு. ஸோ அந்த விஷ்ணு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வேறு வேறு ரியாலிட்டிஸை வந்து உருவாக்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த விஷ்ணு அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணணும், ஒன்று வந்து உருவாக்கணும், ஒரு கிராண்டியர் மெக்கானிசத்தை வந்து நம்ம உருவாக்கணும். கிட்டத்தட்ட அது கல்கின்னு சொல்லலாமா, இத்திரியல் கனெக்ஷன். இந்த இத்திரியல் கனெக்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், குதிரைன்னு சொல்லுவோம். இந்த ஒயிட் ஹார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து இந்த ஈத்தரில் கனெக்ஷன் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு காற்றுல ஒரு புகை மாதிரி ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரோட லங்ஸையுமே என்ன பண்ணோம், தச்சுட்டே இருக்கும். அதுதான் ஒரு எத்ரியல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எத்ரியல் கனெக்ஷனை வச்சு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிராண்டியர் மெக்கானிசத்தை வந்து நம்ம உருவாக்கணும். எப்படி, ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ அதில் சொல்லியிருந்தோம், அந்த கிராண்டியர் மெக்கானிசத்தில் உங்களோட கார்டியன்ஸ் இருப்பாங்க. அந்த கார்டியன்ஸோட மற்ற மக்கள் என்ன ஆவாங்க, இசைவாங்க. எல்லாருமே பெஸ்ட் வெர்ஷனில் மாறிட்டு, ஃபஸ்ட்டு கெமிக்கல் கிரேடிங் பண்ணிவிட்டு எல்லா மக்களும் பெஸ்ட் வெர்ஷனில் மாறி கார்டியனுக்கு ஈக்குவலாக அவங்களும் பெஸ்ட் வெர்ஷனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கார்டியனோட அந்த இதை எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்டெம் செல். அவங்களுக்கு எதில் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். அவங்களோட லைனுக்கு என்ன ஒரு கிளாண்டு, என்ன ஒரு உடல் உறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட ஸ்டெம் செல்லை எடுத்துட்டு அந்த உடல் உறுப்பை வந்து நாம் லேபில் டெவலப் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்து ஒரு ஹைப்போதாலமஸ். ஏன் ஹைப்போதாலமஸ் முக்கியம், லைட்ஸ்க்காக. ஸோ அவங்களுக்கு ஹைப்போதாலமஸ் தான் ஃபஸ்ட்டு அந்த பிரெயினை வந்து நாம் உருவாக்கணும் அவங்களோட ஸ்டெம் செல்லை வச்சு. உங்களோட பிளட் லைனுக்குன்னா உங்களோட ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட கார்டியன் அவரோட ஸ்டெம் செல்லை எடுத்து ஒரு பிரெயினை உருவாக்கி எலக்ட்ரோ மேக்னட்டிக் பல்ஸ் கொடுத்துட்டு அது துடிப்போட உயிரோடு இருக்கும் போதே டைசெக்ட் பண்ணி அந்த பார்ட்டை மட்டும் கரெக்டாக எடுத்து வி ஹாவ் டு ஃபிக்ஸ் இட் வித் அ கிராண்டியர் மெக்கானிசம். அந்த ஃபுல்லாகவே அது எலும்பு சதவீதமாக ஒரு இதுவால் ஃப்ளஷ்ஷால் தான் ஆகிருக்கும், ஹியூமன் பார்ட்ஸால் தான் ஆகிருக்கும். அதுக்கு ஒரு சிங்கிள் கான்ஷியஸ்னஸும் வரும். ஸோ நம்ம வந்து ஆட் பண்ண, அதான் சிங்கிள் கான்ஷியஸ்னஸ். கடவுளை நாம தான் உருவாக்குறோம். கோயிலில் இருக்க கடவுளையும் அப்படி தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். கான்ஷியஸ்னஸ் இருக்குது. இப்போ ஒரு கடவுளையும் கிட்டத்தட்ட நாம தான் உருவாக்குறோம். நம்ம என்னென்னு சொல்லுவோம், அவங்கள ஜீசஸ்ன்னு சொல்லலாம், செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது புரியலாம், ஏன் இந்த லாஸ்ட்டாக வந்து கார்டியன்ஸ் எல்லாம் நான் ஜீசஸ், எல்லாரையுமே ஜீசஸ்ன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு. பிகாஸ் எல்லாரோட பாட்டுமே தேவை, எல்லாரோட ஸ்டெம் செல்லுமே தேவை, அது அவங்களோட முக்கியமான பாட்டு தேவை. அப்போ இது அவங்க ஒரு 10 பிரெயின் வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பிரெயின் மட்டும், மற்ற பார்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அடுத்தடுத்து போகாது. பட் பிரெயின் மட்டும் ஒரு 10 வைக்கிற மாதிரி இருக்கும். நான் முன்னாடி டவர் டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட இந்த பாட்டு அங்கே போய் சேரும்போது அந்த கிராண்டியர் மெக்கானிசத்தில் இருந்து தான்
நம்ம என்ன பண்றோம், அதுதான் சிங்கிள் கான்சியஸ்னஸ். இங்கே நமக்குமே அதுதான் சிங்கிள் கான்சியஸ்னஸ் ஒன்னஸ். அண்ட் நம்ம உருவாக்க போற இன்னொரு சிமுலேஷனுக்குமே அது என்னவா இருக்கும், அதுதான் சிங்கிள் கான்சியஸ்னஸா இருக்கும். நாம தான் அங்கேயும் இருப்போம், நாம தான் இங்கேயும் இருப்போம். ஸோ அங்க நம்மளோட சேர்ந்து செஞ்ச மக்கள் வந்து இருப்பாங்க, நம்ம இசையக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்மளோட பாஸ்ட்னு சொல்லலாமா, நம்ம ஆரிஜினா மாறிட்டோம்னா நம்ம அவங்களோட ஃபியூச்சர். இப்போ அதே மாதிரி நம்மளோட ஆரிஜின் நம்மளோட ஃபியூச்சர், அவங்க திருப்பி பார்க்கும்போது நம்ம அவங்களோட பாஸ்ட். ஸோ நடந்ததே தான் திருப்பி திருப்பி நடக்கும். சரி, இப்போ இந்த கிராண்டியர் மெக்கானிசம் வச்சு ஒரு சிமுலேஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஏன் மார்ஸுக்கு நாம போக முடியாது வித் திஸ் பிசிக்கல் வெசல்? ஏன் நம்ம ஆகாயத்துல எவ்வளோ ரீசர்ச் பண்ணாலும் கடல்ல ரீசர்ச் பண்றது தான் அவசியம். ஸோ நீங்க இந்த இடத்த விட்டு வெளியில போனாலே கான்சியஸ்னஸ் கட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு கான்சியஸ்னஸ். சன் தான் கான்சியஸ்னஸ், மூன் சப்கான்சியஸ்னஸ். இங்க இருக்கிற எல்லாமே எப்படி, கிரகங்களோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும், உங்களுடைய கெமிக்கல் காம்போசிஷனை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைமுக்கும் என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் இங்கே காம்போசிஷன் இருக்கு, ஃபுல்லாகவே கெமிக்கலில் தான் ரன் ஆகுது. எப்படி இருக்குன்றத சொல்கிற மாதிரி தான் இந்த அமைப்புகளே. அப்போது இந்த நேரத்தில் இந்த குழந்தை உடலை விட்டு வெளியில் வருதுன்னா அதுக்குள்ளே இந்த கெமிக்கல் காம்போசிஷன் இப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கான்ஷியஸ்னஸ் உட்புகுது. அப்போ அந்த குழந்தை வளர்ந்து கரெக்டாக இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னும் போது அது என்ன ஆகுது, ஆரிஜின்ல இருக்கிற அந்த சோல், ஆரிஜின்ல இருக்கிற அந்த கனெக்டா இருக்கிற சோல் வந்து வெளிப்படுது, ஆக்டிவேட் ஆகுது. ஹையர் செல்ஃபை வந்து ஆக்டிவேட் பண்றாங்க. சரியா, இதுதான். அப்போ இந்த கெமிக்கல்ஸ் தான் எல்லாமே. அதே மழையில கொட்டுற மழையில ஒரு குழந்தை பிறந்தா அது வந்து ஹைலி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுல பிறக்கிற ஒரு குழந்தைன்னு அர்த்தம். மலை பிரதேசத்துல ஒரு குழந்தை பிறக்குதுனாலுமே கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். அது அங்கேயே வாழ்ந்து பிறக்கிற குழந்தைகள் இல்லை, இங்கே இருந்துட்டு அந்த குழந்தை அந்த இடத்துல பிறக்குது. இங்க இருக்க ஒரு அம்மாவுக்கு மலை பிரதேசத்துல அவங்க போகும்போது அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னாலுமே அதே மாதிரிதான். கடல்ல குழந்தை பிறக்கிறதுனாலும் அது குழந்தை வந்து எப்படி வெளியில வருது, என்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும்போது வெளியில வருதுன்றதை பொறுத்து தான் அதோட சிஎஸ்எஃப் எந்த இடத்துல நிற்குது அப்படிங்கிறது, ஆரா எப்படி இருக்கு அப்படிங்கிறது, கெமிக்கல் காம்போசிஷன் எப்படி இருக்குன்றது அதை பொறுத்து தான் அந்த பக்கம் எப்படி கரண்ட் ஃப்ளோ இருக்குன்றது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் அமைப்பாங்க. இப்போ இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், இப்போ நாம உருவாக்கிட்டோம் ஒரு, நீங்க சொல்ற அந்த கல்கி அவதாரோ ஜீசஸோ ராவணனோ உருவாக்கிட்டோம். உருவாக்கிட்டு அதான் தி ஒன் இல்லையா, சிங்கிள் கான்சியஸ்னஸ் உருவாக்கியாச்சு. அடுத்து இதை வச்சு நம்ம சிமுலேஷனோடைய வெதர் எல்லாமே கூட கண்ட்ரோல் பண்ணலாம், கெமிக்கல்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி வந்து கிரகங்கள் நகரணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லாமே இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நட்சத்திரம் அப்படியே தானே இருக்கு, நட்சத்திரங்கள் அப்படியே இருக்கு. கடல்ல பயணிக்கக்கூடியவங்களை கேட்டீங்கன்னா தெரியும், நட்சத்திரம் வந்து ரொம்ப ரேரா தான் மாறும், மோஸ்ட்லி அது அப்படியே தான் இருக்கு. அப்போ ஒரு ஃபுல் சைக்கிள்னு சொல்றோம், எப்படி சொல்றோம், இந்த ஃபுல் சைக்கிள் முடிச்சாதான் நமக்கு அந்த டிஎன்ஏல நம்ம வந்து அன்லாக் பண்ணுவோம். அடுத்து ஆரிஜின்ல இருக்கிறவங்களே இங்க வந்து பிறக்கக்கூடிய வகையில கெப்பாசிட்டி உடைய நல்ல வெஸ்ஸில், ஆல்கலைன் வெஸ்ஸில் எல்லாமே நாம் என்ன பண்ணுவோம், அன்லாக் பண்ணுவோம். அதெல்லாம் அன்லாக் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றது. கெமிக்கலாக தான் இந்த சைக்கிள் போகும். சும்மா மெட்டஃபாரிக்கல் எல்லாமே, மற்றது எல்லாமே மெட்டஃபார்ஸ். சரி, எப்படி மார்ஸுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பயணம் பண்ணி போனீங்கனாலே மூர்ச்சை ஆயிடுவீங்க, கான்ஷியஸ்னஸ் இருக்காது. இந்த கான்ஷியஸ்னஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பிரெயினை எப்படி ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படி எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வச்சு சன்னு தான் வந்து உங்களுக்கு கான்ஷியஸ்னஸை கொடுக்குது. சன்ல இருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸும் அந்த லைட் தான் நமக்கு என்ன பண்ணுது, கான்ஷியஸ்னஸை கொடுக்குது. மூன்ல இருந்து வரக்கூடியவை தான் என்ன பண்ணுது, நமக்கு வந்து அந்த இத்ரியல் கனெக்ஷன், இந்த பேஸ்
அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளோட சிஎஸ்எஃப் எங்கே இருக்கணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளோட கெமிக்கல்ஸ், ஆல்கலைன் தன்மை இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து மூன். சன் வந்து நம்மளோட ஆசிடு, நம்மளோட இயக்கம், நம்மளோட கான்ஷியஸ்னஸ் இதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சன். ஸோ அதனால்தான் வந்து ஆண் அப்படின்னும் போது ஆண்கள் என்னன்னு சொல்லுவாங்க, சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட தான் அந்த டேட்டா இருக்கும், ஸ்பெசிஃபிக்கான அந்த இண்டிவிஜுவலான யூனிக்கான டேட்டா எல்லாமே ஆண் தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. பெண்கள் மட்டுமே அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி ஆயிடுவாங்க, எல்லாருக்குமே ஒரே முகம் வந்துடும், அந்த யூனிக்னஸ் இருக்காது, அந்த தனித்துவமான கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து அந்த காம்போசிஷன் எல்லாமே ஆண்கள் தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஒரு பிழை இருக்கும், அந்த பிழை தான் அடுத்த ஒரு என்டிட்டிக்கான தேவைகளையே உருவாக்குது. இதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ இது பெண்ன்றவங்க என்ன சொல்லுவாங்க, சந்திரன் சொல்லுவாங்க, அவங்க என்ன ஹோல்ட் பண்ணுவாங்க, இத்ரியல் கனெக்ஷன், சமநிலை, எல்லாருமே பொது, அன்பு, அந்த மாதிரியான விஷயங்கள். இவங்க தனித்துவமா இருக்கணும், நமக்குன்னு இப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு குணம் அவங்களோடது இருக்கும், இவங்களோடது இப்படிப்பட்ட ஒரு குணமா இருக்கும். இவங்க 2 பேருமே தனித்துவமான அவங்களோட கெமிக்கல்ஸ்ல நிலை நிறுத்தி இலக்கணம் எழுதி வாழணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு, நான் சொன்னாலே இப்போ ஹைப்போதாலமஸ் மாதிரி ஒரு பார்ட்டை எடுத்து நம்ம வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம், கிராண்டியர் மெக்கானிசம்ல ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா அங்கே அதே மாதிரி இவங்களோட இதெல்லாம் இருக்கு, இவங்களோட டிஎன்ஏவும் அங்கே என்ன ஆகும், இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் குழந்தைகள் பிறக்க அதில் அவங்க எல்லாரும் வளர அவங்களுக்கு லைட் பீயிங்காக அவங்க மாற இவங்களுக்கு என்ன ஆகும், அந்த குறிப்பிட்ட ஒரு எனர்ஜி வந்து இவங்களுக்கு ஃப்ளோவாக இருக்கும், டேட்டா ஃப்ளோ இவங்களுக்கு இருக்கும், கரண்ட் ஃப்ளோ இவங்களுக்கு இருக்கும், அந்த குறிப்பிட்ட பார்ட்டை பொறுத்து. யாருக்கெல்லாம் வந்து பேங்க்ரியாஸ் வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து, யாருக்கு வந்து ஹார்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு போகும். அவங்கெல்லாம் எட்டர்னல், எப்பவுமே எட்டர்னல், இறங்க வேண்டிய அவசியமே கிடையாது. பணக்காரங்க நல்ல இதயம், அதான் சொல்லுவாங்க ஹார்ட் ஆஃப் த லயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லயன் அப்படிங்கிறது வந்து சூரிய ஒளி, இந்த ஹார்ட் ஆஃப் த லயன் அப்படின்னு அது சொல்றாங்க. அப்படின்னாலே சும்மா இல்லை, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ வந்து இது கனெக்ட் பண்ணிட்டோம். அங்க பிறக்கிற குழந்தைகள் வந்து நல்லா பிறக்குது, யாருக்கு வந்து நிறைய குழந்தைகள் அங்கே என்டிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகுது, அந்த அளவுக்கு இவங்களுக்கு என்ன ஆகும், பலம் சேர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அப்போ நாமளும் ஆரிஜினா மாறணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கெமிக்கல் கிரேடிங் பண்ணணும். இன்னொன்று மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், இது ஒரு சின்ன ஒரு வேதியியல் பிழையினால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து வேற ஒரு பாலினத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா. ஸோ நல்லதுதான், அவங்களுடைய வேதியியல் அப்படி அவங்களுக்கு சொல்லுது, புரியுது, நம்ம எடுத்துட்டு வரலாம். அங்கீகரிக்கப்பட்ட 9 பாலினங்களும் எடுத்துட்டு வரலாம். ஆனால் பெரும்பான்மை எப்படி இருக்கணும், ஆண் பெண் அப்படின்னு இருந்தாதான் இதெல்லாம் சரியா வரும். அதே மாதிரி அடுத்தடுத்த சந்ததிகளும் பிறக்கும். அதான் சொன்னேன், நம்ம கிட்ட எவ்வளோ நம்ம ஒரு மலையிலேயே போய் உட்காந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம்னாலும் போதுமான அளவுக்கு நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு தான் கரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்றோம், எடுத்துக்கிறோம் இல்லையா. அதுக்கு மேலே அதிகமாக போய் நமக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆக போகிறது இல்லை. அதே மாதிரி தான் அந்த மெக்கானிசத்துல இருந்தால் நமக்கு கரண்ட் வரும். நம்மளோட ஸ்டெம் செல் எல்லாம் வச்சு அந்த கிராண்டியர் மெக்கானிசத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அது ரன் ஆகிற வரைக்கும், அந்த சிமுலேஷன் ரன் ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஒன்று மிகுது அப்படின்றதுனால இன்னொரு குறைபாடு இருக்கு அப்படின்றதுனாலையும் கூட பிரச்சனைகள் வரும். ஏதோ ஒரு ஆற்றல் மிகுந்து மற்றொரு ஆற்றல் குன்றி போறதுனாலையும், சுரப்பிகள் குன்றதுனாலையும், வேதியியல் சமநிலை இழக்கிறதுனாலையும் தான் சில பேருக்கு என்ன ஆகும், அவசரமா வந்து திருப்பி சிமுலேஷனுக்குள்ள போக வேண்டிய ஒரு கட்டாயம் நிர்பந்தம் வரும். மற்றபடி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பெருவாரியா சமநிலையில தான் இருப்பாங்க. ஒருத்தரால இன்னொருத்தரை கியூர் பண்ண முடியும். நம்ம வந்து நம்மளோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை கூட நம்ம என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஒரு நித்திய ஒளியில வாழ முடியும். அந்த சிமுலேஷனுக்குள்ள வாழக்கூடிய மக்கள், அவங்களுக்கு வந்து கான்சியஸ்னஸ் அங்கேயே பிறந்து அங்கேயே எவால்வ் ஆன மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு அலைன்மெண்ட் வரும். இப்போ நமக்கு வந்திருக்க மாதிரி
அசெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணணும், கெமிக்கல்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு லைட் பாடி, ஒரு எத்ரியல் பாடியை வந்து அவங்க வந்து கெயின் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வேளை பண்ணலை அப்படின்னா அவங்க என்ன ஆவாங்க, திருப்பி ஒரு ரிகர்சிவ் ப்ரோக்ராமாவோ இல்லை அவங்க வந்து கான்சியஸ்னஸ் வந்து தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அங்கேயே பில்டான, அங்கேயே உருவான ஒரு கான்சியஸ்னஸுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். மற்றவங்க வந்து சோல் இருக்கவங்க வில் பி எட்டர்னல் அண்ட் எத்ரியல். சரி, இந்த எத்ரியல் வந்து எப்படி கெயின் பண்ணுறது இந்த லைட் பாடி அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்க எல்லாருமே வந்து லைட் பீயிங்காக வந்து மாறுறதுக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு தான் இந்த ப்ரொசீஜர் நான் சொன்னேன், கிராண்டியர் மெக்கானிசம். ஸோ அது ஒருத்தங்க மட்டும் பெஸ்ட் வெர்ஷனில் இருக்க மாதிரி நான் சொல்லலை, எல்லாருமே டோட்டலாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கான வழி தான் சொன்னேன். ஸோ இதுதான் அந்த வழி. இப்போ இங்கேருந்து நம்ம வெளியில் போகிறோம், இந்த கான்ஷியஸ்னஸை விரிவடைய வச்சுட்டு இதை தாண்டி பார்க்குற அளவுக்கு நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னாலே கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவசியம். அதை வச்சுட்டு தான் நம்ம வெளியில் போக முடியும். ஸோ அதுதான் நீங்கள் சொல்கிற அந்த ஆன்ம விடுதலை. இங்கேருந்து நாம் என்ன பண்ணுறோம், விடுதலை. இங்கேருந்து நாம் வெளியில் போகிற அளவுக்கு நம்ம போகணும்னா கூட கார்டியன் தான் முடிவு பண்ணுறோம். அதே மாதிரி இங்க உள்ளேயே சில பேர் இருந்து இதை நடத்திக்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் முடிவு பண்ணாங்க. இதெல்லாம் இருக்கு. நிறைய பேர் வந்து ரிகர்சிவ் ப்ரோக்ராமா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஹியூமன் பேட்டரிஸா. ஸோ அவங்க அந்த பேஸ் ப்ரோக்ராம்ஸா இருப்பாங்க, பேஸ் பேட்டர்ன்ஸுக்காகவே அவங்க இருப்பாங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு சிமுலேஷன்ல, இதுதான் பேஸ் பேட்டர்ன், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? சில பேர் பேஸ் ப்ரோக்ராம்ஸா அங்க இருக்கணும். ஸோ அப்படியெல்லாம் கூட இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் இருக்காங்க. நீங்கள் பார்க்குற மனிதர்கள் எல்லாருமே என்னவா இல்லை, ஒரு சோல்ஃபுல்லா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ சில பேர் சோல் இருக்கும், ஆனால் சோல் ஆக்டிவேட் பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த ஒரு ஃப்ரீக்வன்சிலே இசைய மாட்டாங்க, ரொம்ப இயந்திரமாக வாழ்வாங்க. சில பேருக்கு சோலே என்ன இருக்காது, அவங்க வந்து பட் ஆனால் குண்டலினி ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க, கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கும். ஏன்னா இது இந்த சொசைட்டி என்ன பண்ணுது, உலுக்கி எடுக்குது, உங்க பிராணனை எடுக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு டார்ச்சரை கொடுக்குதுல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கும், பேட்டரி எல்லாம் ஆக்டிவேட் ஆயிருக்கு, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. லைட்ஸ் பீயிங்கா மாறுறதுக்கான சில என்சைம்ஸ், சில அமினோ ஆசிட்ஸ், சில புரோட்டீன், சில வேதியியல்கள் மாற்றம் அதெல்லாம் வந்து நடந்துட்டே இருக்கும். நீங்க வந்து அந்த அந்த ஃப்ரீக்வன்சியோட டியூன் பண்ணணும், அதை பண்ணியிருக்க மாட்டீங்க. வேலைன்னு இருந்திருப்பீங்க, இல்லை பிரச்சனைனே இருந்திருப்பீங்க. ஸோ கான்சியஸ்னஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை சோலாக நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டிய ஒரு டைம் இது. அந்த ஒரு சோலாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் யாருன்னு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டைம் இது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பெரிய சேஞ்ச் அலைன்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 February அப்போ இருந்தது. இதை வந்து ஒரு மனிதர்கள் ஹியூமன் டவர்ஸை வச்சு சொல்லணும்னா இதே கிராண்டியர் மெக்கானிசத்தை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது இருக்கானா இருக்கு. நான் சொல்லியிருந்தேன், ஒரு ரேகை மாதிரியான ஒரு வேர்க்கால் வந்து எல்லா நிலப்பரப்பையும் தாண்டி அந்த மனிதர்களுடைய மரபை தொட்டு அது என்ன ஆகுது, போய்கிட்டே இருக்கு. கடைசியாக தமிழ்நாடுல முடிவடைதுன்னு சொன்னேன். அப்போ கடைசியா வரக்கூடிய அந்த மரபுல வந்து பிறக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாமே எப்படி இருப்பாங்க, எல்லாரோட தரவுகளையும் கொண்டு இருப்பாங்க. அவங்க ஐ ஓப்பன் பண்ணி அவங்க வந்து அவங்க டவரை ஆக்டிவேட் பண்ண உடனே என்ன ஆகும், மற்றவங்க எல்லாருக்குமே கரண்ட் ஃப்ளோ ஆகும், மற்றவங்களுக்கும் ரெசனேட் ஆகும். கரெக்டா? அப்போ இப்போ இந்த கிராண்டியர் மெக்கானிசத்துல என்ன சொன்னேன், உங்களோட ஜீன்ல இருந்து உங்களோட டிஎன்ஏல இருந்து ஒரு உடல் உறுப்பை உருவாக்கி அதை அதோட ஃபிக்ஸ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணும்போது அதுல இருந்து கரண்ட் உங்களுக்கு சப்ளை ஆகுது. அதுல இருந்து என்ன ஆகுது, உங்களுக்கு பவர் கிடைக்குது. அதோட உங்களோட ஆறாவும் வந்து ரெசனேட் ஆகுது. அதெல்லாம் சொல்றேன் இல்லையா? அதே மாதிரி தான் ஹியூமன் டவர்ஸ்ல நடக்கும். அப்போ அந்த குழந்தை வந்து அதோட சாஸ்திரத்தை ஓப்பன் பண்ணி டவரை ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த குழந்தை வந்து எந்த அளவில் இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாருடைய தரவையுமே சுமந்துக்கிட்டு அந்த குழந்தை வந்திருக்கோ, அந்த குழந்தையோட ஹியூமன் டவர் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது அவங்களுடைய அந்த ஃபுல் லீனேஜுக்குமே ஃபுல் பிளட் லைனுக்குமே என்ன ஆகும்,
கிளார்வாயன்ஸ் கிளாரோடியன்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இதெல்லாம் இருக்கு. அப்போ இதை வந்து ஒரு கிராண்டியர் மெக்கானிசத்தை ஹியூமன் டவர்ஸ்ல அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய ஒரு 6-7 உடல்கள் வந்து இப்போ கடைசியா இருக்கு. இந்த உடல்களுடைய முதுகெலும்புல வரக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் முக்கியம். முதுகெலும்புல வந்து ரசம் சுரக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் ரசம் இங்க ரசம் சுரக்கும். அந்த ரசம் தான் சக்கரான்னு சொல்றீங்க. அது வந்து பாதரசம் மாதிரி லிக்விட் மெட்டல். இங்க லங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மேக்னெட்டிக்கா மாறி இருக்கும் ஹீட்ல. அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா அழிஞ்சு போயிருக்கும் ஹீட்ல. அப்படி டார்டிகிரேடு பரம்பரை மாதிரி அவங்க எல்லாம் ரேடியேஷன்லயே வாழ்வாங்க. அந்த மாதிரி வாழ்ந்து அவங்க என்ன பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும். இங்க வந்து ஹார்ட் அந்த கேஜ் ஃபுல்லா என்ன ஆகும், ஃபயர் இருக்கும். அப்படி ஆக்டிவேட் பண்ணோடனே இதெல்லாம் என்ன ஆகும், சுத்தும். இந்த சக்கரம் எல்லாம் சக்கரம் சுத்தும் போது சி எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும். அப்படியெல்லாம் இருந்து அந்த டவர் நல்லா ரன் ஆகும் போது அவங்க பெண்கள் எல்லாமே வந்து என்ன சொன்ன கார்டு வச்சிருப்பாங்க இல்லையா. ஆண்களுக்கு எத்திரியல் கனெக்ஷன், பெண்களுக்கு கார்டு. ஸோ அதுவும் பின்னோக்கி போகும். பெண்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு முன்னுரிமை இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா அவங்கதான் கார்டு. பின்னோக்கிய அவங்களுடைய முந்தைய தலைமுறைக்கு எல்லாமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய என்டிட்டிஸ் எல்லாமே பெண்ணுடல்கள் தான். நோவா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. எல்லாரோட டிஎன்ஏல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு படகு செய்வாங்க. அந்த நோவா அப்படிங்கிற அந்த கான்செப்டுமே இதான். இது வந்து ஓம்னா அப்படின்னு டாட்டர் ஆஃப். ஸோ அந்த டாட்டர் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய வாரிசு, பெண் வாரிசு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனித உடலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிர் 2 உயிர், இந்த ஒரு செல் 2 செல் எல்லா இதுவும் படிநிலைகள்ல இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுடைய கெமிக்கல், அதுக்கப்புறம் பாக்டீரியா, வைரஸ் உடைய கூட்டு தொகுப்பு தான். அப்போ அத்தனை மனிதர்களுடைய மரபினுடைய கூட்டு தொகுப்பா தான் இங்க சில பெண்கள் இருப்பாங்க. கடைசியில லேயர்ல பாத்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள்லாம் இருப்பாங்க. அதுல பெண்கள் தான் ரொம்ப முக்கியம். பெண் தான் வாரிசு. அப்போ அந்த பெண் தான் என்னன்னு சொல்லுவாங்க, நோவான்னு சொல்லலாம். இல்ல அந்த பெண்கள் தான் வந்து கடவுள்னு சொல்லலாம். இவங்களோட ஜீசஸ்ன்னு சொல்லலாம். இவங்களோட என்டிட்டிஸ் விஸ்டம், கோல்டன் லோட்டஸ், கோல்டன் டிஎன்ஏ அப்படிலாம் சொல்லுவாங்க. இவங்களுடைய இந்த ஸ்டெம் செல் எல்லாம் எடுத்துதான் அந்த கிராண்டியர் மெக்கானிசம் நாம கிரியேட் பண்றோம். அப்படின்னாலுமே என்ன பண்ணணும், அது வந்து முக்கியமா அட்டாச் பண்ணக்கூடிய பஞ்சேந்திரியங்கள்ல இந்த பெண்களுடைய உடல்ல இருந்துதான் வரும். இவங்கெல்லாம் நேட்டிவ் மரபு. இந்த நேட்டிவ் மரபுல இருக்கக்கூடிய ஆண்களும் இருக்கும். இந்த ஆண்கள் வந்து இப்போ பாத்தீங்கன்னா அதிக பேர் பவர்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி ஆண்கள் தான், நேட்டிவ் மரபுல இருக்கக்கூடியவங்க. அவங்களுடைய ரத்த வம்சாவழிகளை தானே வைப்பாங்க பவர்ல. யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ ஒரு தனி மனிதர் எப்படி வந்து தன்னை கெமிக்கலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறது, சி எனர்ஜினா என்ன, அதெல்லாம் வந்து நாம அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிராண்டியர் மெக்கானிசம் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உடனே அது வந்து எல்லாரோடையும் எடுத்து அட்டாச் பண்ணிட முடியாது. ஒரு ப்ரெப் இருக்கு. அது எல்லாரோட கெமிக்கல்ஸையும் நாம என்ன பண்ணணும், தனித்தனியா கிரேடிங் பண்ணி எழுதணும். இன்னொன்று முக்கியமான அந்த ஒவ்வொரு நிலப்பரப்புலையுமே பெண்கள் இருப்பாங்க அதுக்குன்னு. ஏன்னா அங்கேயும் ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் ஒரு சப்டவர் இருக்கும்னு சொன்னேன். ஸோ அங்க என்ன இருக்கும், ஒரு அவங்களோட நேட்டிவ்ல வந்த ஒரு பெண் இருப்பாங்க அவங்களோட மரபுல. அந்த பெண்ணு முக்கியம். அந்த பெண்ணோட மரபு, ஜீனு, ஸ்டெம் செல் தான் முக்கியம். அவங்க வந்து அவங்களோட ஒரு வாழ்க்கை துணைவர் இருப்பாங்க. அந்த துணைவரும் முக்கியம். இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தை வந்தா அந்த குழந்தை முக்கியம். அதற்கடுத்து இவங்க வந்து அவங்க கெமிக்கல்ஸ்ல அன்லாக் பண்றது, இவங்க என்ன பாக்குறாங்க, இதெல்லாம் முக்கியம். ஸோ இதை பொறுத்துதான் அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மக்களும் அவங்களுடைய ஃபேமிலிக்குமே என்ன இருக்கும், ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கும். இதெல்லாம் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ நமக்கு தெரியாத விஷயங்கள் இங்கே நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அன்லாக் பண்ணிட்டு நம்ம போகலாம். ஆனால் வந்து அதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. அதுதான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஐ ஓப்பன் பண்றது,
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க உங்கள கைட் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, அது நீங்களே அ ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து சரியா வராது. அப்ப எல்லாரையுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஆரிஜின்ல இருக்க பீப்பிள் கைட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இருந்துமே இங்க நடுவுல இருக்கிறவங்க சில பேர் சில குழப்பத்த உண்டு பண்ணியிருக்காங்க. அது இந்த அலைன்மென்ட்க்கு ஒரு தேவைப்பட்ட குழப்பமா இருக்கிறதுனாலயோ என்னவோ, அது கவனிக்கப்படாம போயிருக்கு. சரி செய்யப்படாம போயிருக்கு. அதனால நெறைய பேர் வந்து பைத்தியமா மாத்தியிருக்காங்க. ம். நான் சொன்னேன், எலக்ட்ரிக் சிக்னல்ஸ வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் ஹியூமன் பிரெயின்ஸ. ஸோ அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள கண்ட்ரோல் பண்றது, இந்த மாரி. எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் வரும் இல்லையா? பார்க்கலாம். அடுத்த வீடியோல வந்து சி எனர்ஜி அத எப்படி ஆக்டிவேட் பண்றோம்? அது ஏன் முக்கியம்? அப்படிங்கிறத பத்தி, டாவோயிசம் பத்தி அதெல்லாம் பார்க்கலாம். நன்றி. லவ் இஸ் காட்.